என்னை அடிக்கலாம். இது முறையா? இது சரியா? அண்ணா எப்பேற்பட்ட செயலை செய்து தந்தை பேரை சொல்ல மாட்டாரா? இருந்த போதிலும் அவர் சாட்டை கொண்டு வேட்டையாடலாமா? வேற என்ன செய்வது? நம் தாயிடத்தில் நான் கேட்டுக்கொண்டு நீ கேட்கற, நீ புறப்படு. நீ கேட்பல, நான் கேட்டு சொல்றேன். அம்மா என்னை ஈன்றவளே, அம்மா நீ எங்க பிள்ளை தரடா? என்னை ஈன்றது 25 மாதங்கள் வயிற்றிலே சுமந்து, எங்கள் இருவரையும் கருவிலே சுமந்து, 12 36 திங்கள் சுமந்து எங்களை இருவரையும் ஈன்றெடுத்தாய். பல துன்பங்களை பார்த்தாய், அனைத்தையும் அனுபவித்தாய். இருந்த போதிலும் எங்கள் இருவரை ஈன்றெடுத்தாய். அப்படி இருக்க தாயே, இந்த பிள்ளை ஒன்று இருந்தால் அதற்கு தகப்பன் என்று ஒன்று இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அம்மா உன்னுடைய பேருக்கு பெருமை, நம்ம குலத்திற்கே பெருமை. அம்மா அப்படி இருக்கின்றார், ஆனால் என்னால் கூற முடியாது. அம்மா எங்கே இருக்கிறார் என்று கூற முடியாது. அப்படி என்றால் எங்களை தகப்பன் பேர் தெரியாத தருதலை என்று கூறினாரே, அது உண்மையாகிவிடும். அம்மா கூறுங்கள் அம்மா. கால நேரம் வருடா, அப்போது சொல்றடா, என் பேச்ச கேளுடா. நான் கேட்ட போதும் கூறவில்லை, அடி உன்னை விடுவதில்லை. என்னுடைய தகப்பன் பேரை கூற முடியுமா முடியாதா? நமக்கு 36 திங்களாக உங்களை கருத்தால் அடிபட்டு நான் சாக வேண்டும். இந்த பாவைக்கு இப்படி ஒரு சோதனையா ஆண்டவா? கல்வில்லாத நிற்குங்கள் கல்விஞ்சாக போய்விட்டதா? இதை தாய் எங்க அப்பா பேர் நான் சொல்ல Yeah.
வேண்டாம்டா, கூற முடியாதுடா. கூற முடியாது. வேண்டாம்டா. அடி முடியாது முடியாது பிடிவாதம் பேசுறாய். வார்த்தை அண்ணனும் தம்பி இருவரும் கேட்டு வார்த்தை கூற மறுத்து தம்பி அண்ணா தாயிட கேட்டியா? நம்ம அப்ப யாரும் சொன்னா இல்ல, அவள் சொல்ல மறுக்கின்றாள். சொல்ல மறுக்கிறாரா? அவளை இனிமே விடக்கூடாது. தந்தை பேர் தெரியாது, நம்ம எவ்வளவு அசிங்கப்படுறோமோ. அப்படியேப்பட்ட தாய் நம்மளுக்கு இருந்தா சொல்ல முடியுமா முடியாதா? தந்தை பேரை சொல்ல முடியுமா முடியாதா? சொல்ல முடியாது. தந்தை பேரை சொல்லாத. என் தாய் இந்த உலகத்துல இருந்தானா ஆகுது, சத்தானா ஆகுது. இப்போ உன்ன நான் செய்ய போறேன் பாரு. உன்னை பெற்ற தாய் தானே? என்னுடைய தாயை நான் கொன்று குவிக்கலாம் என்று நாங்கள் வாழ் வீசிக் கொண்டிருக்கிறோம். அப்படி என்ன தவறு செய்தால் உன்னுடைய அவ எப்பேற்பட்ட செயலை செய்தால் தெரியுமா? என்னடா சொன்னாதடா தெரியும். நாங்கள் இருவரும் எமக்கு ஒரு தகப்பன் என்று ஒன்று இருக்க வேண்டும் அல்லவா? இருக்கின்றார். அப்படி தகப்பன் பேரை கூற மறுக்கின்றாள். நீ அழ வேண்டாம், காப்பாற்றி விட்டேன். நீ சென்று வா, அவர்களை நான் பார்த்துக் கொள்கின்றேன். ஆகட்டும், நீ புறப்படு. சுவாமி, உன்னுடைய தந்தையின் பெயர் எனக்கு தெரியும்டா. எனக்கு தெரியுமா? அவ்வளவு ஆர்வமா ஆகட்டும் ஆகட்டும் ஆகட்டும். உன்னுடைய தந்தையின் பெயரை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆமா, யாரு? எங்க அப்பா பேரு தெரியும் சொல்றல. ஆமா, நீ யாரு? அடடே, இதுவரையிலும் என்ன நீங்கள் பார்த்ததே கிடையாதல்லவா? டேய், நான் தான் உங்களுடைய அசுர கூட்டத்திற்கே நான் தான் உபகாரி. எங்கள் அசுர கூட்டம்? ஆமா, 66,000 கோடி அசுர சேன மக்களுக்கு நான் உபகாரி. நான் தான் வழிகாட்டி. இதற்கு போய் பெற்ற தாயை கொல்ல துணிந்து விட்டீர்களே, என்னை அழைத்து கேட்டிருந்தால் நான் சொல்லி இருப்பேன். மன்னித்தேன் மன்னித்தேன் மன்னித்தேன். நான் யார் தெரியுமா? நான் தான் நாரத மகமுனிவர். நாரத மகமுனிவர்? ஆமா. இந்த அசுர குலத்திற்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர் நீங்கள் தான். நான் தான். ஆமா, தந்தை பேர் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். உங்களுடைய நாடு எது தெரியுமா? மகேந்திராபுரி நாடு. இந்த மல்லிகாபுரி நாடு என்றுதான் உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்கள் நாடே கிடையாது. இது என்ன அண்ணா? இது எங்க நாடு கிடையாது. இல்லையடா, எங்க நாடு என்ன? உங்களை நீங்கள் பாட்டு நிலத்திலே வளர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய நாடு எது தெரியுமா? அதோ தெரிகின்றதே, அதுதான் சோனிகாபுரி பட்டினம். சோனிகாபுரி பட்டினம் அதோ தெரிகின்ற, அதுதான் சோனிகாபுரி பட்டணம். அந்த சோனிகாபுரி பட்டணத்தை அரசாட்சி செய்தவர் யார் தெரியுமா? அவர்தான் இரணியன். ஆமா, அவருடைய தம்பி இரணியாக்குதன். இரணியாக்குடைய பிள்ளைதான் இந்த வீரபாலன். அந்த சிவபாலன். ஆமாண்டா, நாங்க இருவரும். ஆமா, என் தந்தை பேர். ஆமா, இரணியாக்குதன். அப்போ தம்பி, ஆனா தந்தை இப்ப பார்க்க வேண்டும். வாங்கடா இங்க வாங்கடா. ஏண்டா, உன்னுடைய தாய் விதவையாக இருக்கும் பொழுதே தெரியாதா உன்னுடைய தந்தை இறந்து விட்டார் என்று? என் தந்தை இறந்து விட்டாரா? ஆமாண்டா. அப்படி என்றால் என் தந்தை எப்படி இருந்தார்? உன்னுடைய தந்தையை யார் கொன்றார் தெரியுமா? கொன்று விட்டார்களா? ஆமாண்டா, திருநாமம் அணிந்திருக்கும். நீதான் கொன்றாயா? டேய், ஓ ஆமா, நானும் நாமம் போட்டிருக்கேன்ல. திருநாமம் அணிந்தவர் என்றால் யார் தெரியுமா? திருப்பார் கடலிலே பள்ளி கொண்டிருக்கின்றார் சீமன் நாராயணன். அந்த சீமன் நாராயணன் தான் பெண் பன்றி அவதாரம் கொண்டு உன்னுடைய
தந்தையை கொன்றது. ஆமாண்டா. அந்த சீம நாராயணன் வெண்பன்றி அவதாரம் எடுத்து ஆமாண்டா. என் தந்தையை கொன்றானா? உண்மை. தம்பி இப்ப விடக்கூடாது. இப்போ எங்க செய்ய வேண்டாம். எங்க போறீங்க? அந்த கைது போல நாராயண கொண்டாரு வேண்டும். டேய் 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 வணக்கம். எதற்காக உள்ள விட்டு தடுக்கிறீர்கள்? டேய் அரக்கர்களுக்கு அரபுத்தி என்பது அதிலும் நீங்கள் விளையாட்டு பிள்ளைகள். உடனே கொன்றவனை பிள்ளைகள் தந்தையை கொன்றவனை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் ஓட்டோட்டமாக ஓடி வந்திருக்கிறது. ஆனால் உங்களால் முடியாதப்பா. எங்களால முடியாதா? உங்களால் முடியாது. பல பராக்கிரமம் படைத்தவர்கள், பலம் படைத்தவர்கள், வீரம் உள்ளது, வீரம் உள்ளது, அனைத்து வாள் பயிற்சி, வில் பயிற்சி, குதிரையாட்டம், யானையாட்டம், அத்தனையும் கை தந்தவர்கள். எங்களை அடித்துக் கொள்ள யாரும் உலகில் கிடையாது. டாய் 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 இத்தனையும் கற்றாயே, நீ கற்றதினால் மாயவனை கொன்று விடுவீர்களா நீங்கள்? நிச்சயமாக முடியும். முடியவே முடியாது. ஆமாம். அப்படி கேள்றா. இப்படி கேட்டால் உங்களுக்கு நான் வழி சொல்வேன். எப்படி தெரியுமா? உங்களுக்கு வீரம் இருக்கின்றது, விவேகம் இருக்கின்றது, ஆனால் வரம் இல்லையே. வரமா? என்ன வரம்? யாது வரம்? எப்பேற்பட்ட வரம்? யாரிடத்திலே? அருமை அருமை அருமை. இப்படி கேள்வி ஒன்று பிறந்தால்தான் அதற்கு பதில் பிறக்கும். அப்படியானால் எப்பேற்பட்ட வரம் பெற வேண்டும்? நீங்கள் யாரிடத்திலே சென்று வரத்தை பெற வேண்டும் தெரியுமா? யாரிடத்திலே? உங்கள் அரச உடை அகற்ற வேண்டும், என்னை போல் காவி உடை தரிக்க வேண்டும், கைலங்கிரியை நாட வேண்டும், ஈசனை கோரி அல்லும் பகலும் 60 நாயகம் அவனே இவனே என்று சொல்வதை விட சிவனே 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 என்று நீங்கள் சிவனை கோரி ஆமாம் ஈசனை கோரி தவம் இருக்க வேண்டும். தவம் இருந்து எப்பேற்பட்ட வரத்தை பெற வேண்டும்? அப்படி கேள் சொல்கின்றேன். நீங்கள் தவம் இருந்து ஈசனை நேரிலே கண்ட பிறகு இதோ வீரபாலன் இருக்கின்றான் அல்லவா, இவன் எப்பேற்பட்ட வரம்? இந்த உலகத்திலே எதிரிகளோடு யுத்தம் செய்து நாங்கள் தோற்று போகிறோம் என்றால் அப்பொழுது நான் 5 தலை நாகமாக உருமாற வேண்டும். ஆமாண்டா, 5 தலை நாகமாக உருமாறி உடனடியாக சென்று எதிரியை கடித்து கொன்று பழி தீர்க்க வேண்டும் என்ற வரத்தை நீ பெற வேண்டும். உன்னுடைய தம்பி இருக்கின்றானே சிவபாலன், நீ எப்பேற்பட்ட வரம் தெரியுமா? எதிரிகளோடு யுத்தம் செய்து வேண்டும். ஆனால் அந்த நேரத்திலே சிங்கமாக உருமாற வேண்டும். அப்படி சிங்கமாக உருமாறி எதிரிகளை அடித்து பாய்ந்து கொன்று பழி தீர்க்க வேண்டும். அப்பேற்பட்ட வரங்களை நீங்கள் பெற்றுவிட்டால் இந்த உலகத்திலே உங்களை வெல்லவோ கொல்லவோ யாராலும் முடியாது. அருமையான யோசனை, அருமையான யோசனை. இப்போதே கைலகிரி செல்கின்றோம். புறப்படு. முக்கந்தாரி ஈசனை கோரி தவம் இருக்கின்றோம். ஆகட்டும். அனைத்து வரங்களும் வெற்றியோடு சென்று வாருங்கள். ஆகட்டும் ஆகட்டும் ஆகட்டும். நாராயணா கோவிந்தா, ஏதோ இன்றைய கலகம் நல்லபடியாக முடிந்தது. ஆனால் இவர்கள் சென்று ஈசனை கண்டு வரம் பெறுகிறார்களா, அந்த மாயவனை இவர்கள் பழி தீர்க்கிறார்களா என்று பின்தொடர்ந்தே பார்க்க வேண்டும். பச்சை நீரும் பச்சை நீரோ அவன் திருமேனி, பவள நிறம் அவன் மஞ்சள் நீரோ